ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லீவ் டு த வே. பச்சோந்தி எப்படி இடத்திற்கு ஏற்ப தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கிறதோ அதே மாதிரி தாங்க சில மனிதர்களும் சிச்சுவேஷனுக்கு ஏற்றது மாதிரி தன்னுடைய குணங்களை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்க கிட்ட பழகிறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய டாஸ்க். இதுக்கு எத்தனை டிகிரி படித்தாலும் சரி அதுக்கு ஈடு என வரப்போகிறதே கிடையாது. ரொம்பவே நல்லாவே நடிக்க தெரியணும். அது ஸ்டேஜில் இல்லைங்க, உண்மையான ரியல் லைஃப்பில் நடிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் சில மனிதர்கள்கிட்ட இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கே முடியும். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு பெண்ணு தான் எனிமி அப்படிங்கிறது. அதாவது பெண்ணுக்கு பெண்ணு தாங்க எதிரி. அதை மாற்று கருத்து யாராலையுமே சொல்ல முடியாது. அது வீட்டில் இருந்து தொடங்கி ஒரு குடும்பம், அதுக்கப்புறமா ஒரு சொசைட்டி, அதுக்கப்புறமா ஒரு ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும், எங்கேயும் சரி ஒரு பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சின்ன வயசில் இருந்து வளர்றது வரைக்கும் என்னென்ன சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு பெண்ணும் இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க யூகிக்கிறதே கிடையாது. தான் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே பல வீடுகளில் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிற பிரச்சனையில் இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதிகாரமாக, ஆணவமாக, பாசமாக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ரியலாக யார் நடிக்கிறாங்களோ ரொம்பவே பாசமாக, அதாவது உள்ளாடி பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு கொலை வெறியை வச்சுருப்பாங்க. பட் வெளிப்படையாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு ஆக்ட் பண்ணி எவ்வளவு பாசத்தை பொழியிறாங்களோ அங்கே தாங்க உண்மையான உறவு அப்படிங்கிறது நீடிக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். யாரெல்லாம் எந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா வீடுகள்லேயும் இந்த மாமியார் கொடுமை அப்படிங்கிறது இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மருமகளை தாங்குன்னு தாங்குவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மருமகத்தான் அங்கே வில்லி அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி நாம் ஒரு வீடியோ பதிவில் போட்டிருப்போம் எந்தெந்த விதத்துல எல்லாம் மருமகள் மாமியாரை ஏமாற்றுவாங்க அப்படின்னுட்டுன்னு. பட் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மாமியாரோட கொடுமை மருமகளுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுவும் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தாங்க இருக்கும். பட் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பல வீடுகளில் நடந்துக்கிட்டு இருக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரத்தில் கூட இருக்கலாம். டெய்லி நாம் நியூஸ் பேப்பரு, நியூஸ் இப்படிங்கிற விஷயத்தில் நாம் டெய்லி ரெகுலராக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இது எதனால் அப்படிங்கிற ஒரு ஃபுல் பதிவு தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் சொன்னது மாதிரி தாங்க, மருமகள் மாமியாரோட அடிமை கிடையாது அப்படிங்கிறது தாங்க. எப்போதுமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமை கிடையவே செய்யாது. ஸோ அந்த அடிமைத்தனம் மட்டுமே நீங்கிட்டு அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தோரணை மட்டும் மாறிக்கிட்டு அப்படின்னுட்டுனாலே எல்லா குடும்பமுமே சுமூகமாகத்தாங்க இருக்கும். மாமியார் கொடுமை அப்படிங்கிறது எதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சரி இவ்வளவு நாள் நம்ம இந்த வீடை மெயின்டைன் பண்ணியாச்சு, இனிமேல் இந்த பொறுப்புகளை எல்லாத்தையுமே மருமகள்கிட்ட நாம் ஒப்படைச்சிருவோம் அப்படிங்கிற கோணத்தில் போகும்போது அந்த வீட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறதே இருக்காது. பட் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாம் பொறுப்பெடுத்துக்கிட்டோம், இனிமேல் என்ன இவளையா நாம் இது பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தாங்க சில நிறைய வீடுகளில் பிரச்சனை அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைமில் நான் ஒன்று மட்டும் சொல்கிறதுக்கு வரேன். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்களும் ஒரு சில விஷயங்களை தாண்டி தான் வந்திருப்பீங்க. பட் கண்டிப்பாக தெரியும் மருமகளாக இருக்கும்போது எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, எது எல்லாம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மனசில் வச்சு இந்த மாதிரியான செயல்களில் எல்லாம் ஈடுபடாமல் இருந்துச்சு அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிறது சுமூகமாக ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த பதிவில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா மருமகளும் நல்லவங்களும் கிடையாது,
எல்லா மாமியாரும் நல்லவங்களும் கிடையாது. இந்த சிச்சுவேஷன் தாங்க ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு மாதிரி வந்து வெளிப்படுத்துது அப்படின்ட்டுனே சொல்லலாம். சிச்சுவேஷனுக்கு ஏற்றது மாதிரி மனிதன் மாறுவான் அப்படிங்கிறது மாதிரி தாங்க ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய ஒரு தேவைக்காக இருக்கலாம், இல்லை அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றது மாதிரி தன்னுடைய முகத்தை வந்து மாற்றி ரொம்பவே சூப்பராக நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் நடிக்க தெரிஞ்சவங்க பொழைச்சிக்கிறாங்க, இல்லாதவங்க வந்து சிக்கி தவிக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இது எல்லாரோட வீடுகள்லையும் பெரும்பாலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. குறை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து எத்தனை மருமக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு விதத்தில் வந்து பார்க்குறது. அதாவது ஒரு மருமகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைப்பாக கவனிப்பாங்க, இன்னொரு மருமகளுக்கு வந்து இன்னொரு டைப்பாக வந்து கவனிப்பாங்க. அது எதனால் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மகனோட வருமானத்தை பொறுத்து இருக்கலாம், அது கூடவே இந்த மகனோட அன்பை பொறுத்து இருக்கலாம். அதாவது மகன்கிட்ட அவங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குது, அனோன்யம் இருக்குது, அவங்க எவ்வளவு பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இதை வச்சு கூட அந்த பாசம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. இதை தான் ரொம்பவே சூப்பராக சொல்லுவாங்க ஒரு பழமொழி. பசுக்கு ஒரு தொட்டியில் வந்து புல்லும், இன்னொரு பசுக்கு வந்து ஒரு தொட்டியில் வந்து தண்ணியும் கொடுத்தது மாதிரி தாங்க சில வீடுகளில் வந்து நடக்கும். அதுவே அவங்களுக்கு பிடிச்ச மகனோட மருமகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குறை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு எதுக்கு இவ்வளவு சித்திரவதை பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம மகனுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்த பொண்ணு அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன குறைகளை கூட எடுத்து சொல்லி இதை இப்படி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டுன்னு சுமூகமாக போச்சு அப்படின்னா அந்த குடும்ப உறவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாயிண்ட், அந்த பொண்ணு வீட்டில் அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து வேறு மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் சேஞ்சாக இருக்கலாம், இல்லது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேஞ்சாக இருக்கலாம். பட் அதை கண்டிப்பாக ஒரு மனுஷி அப்படிங்கிற ஒரு முறையிலையாவது அதை வந்து சொல்லி புரிய வைக்கலாம். அதை விட்டுக்கிட்டு இன்னும் அதில் இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது பூகம்பமாக தாங்க வெடிக்கும். அங்கே அதே டைமில் அந்த கெட்டின கணவன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதை எத்தனை பேர் உண்மை கரெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாயிண்ட், ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போன உடனே பெரும்பாலான வீடுகளில் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை இது உன்னோட வீடு தாம்மா, நீ எப்படி உங்கள் வீட்டில் இருந்தியோ அதே மாதிரி இருந்துக்கோ அப்படின்ட்டுன்னு. பட் அவங்க வீடு மாதிரி அந்த பொண்ணு வந்து இருக்க தொடங்கினாங்க அப்படின்ட்டுன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஒரு பூகம்பமாக தாங்க வெடிக்கும். 5th பாயிண்ட், த மெயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் தாங்க. பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே எதுக்காக சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜான் வயத்துக்காக தான். வந்த பொண்ணை உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு சொல்லி விட்டுறலாம். இல்லை அப்படின்ட்டுனா சேர்ந்து சமைச்சாங்க அப்படின்ட்டுனா அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காது. ஒருத்தங்க வந்து ஒத்தாசையாக ரொம்பவே சூப்பராக அந்த வீடு பார்த்தீங்கன்னா கலன்னு ரொம்பவே காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடுகளில் ஒரு கால கொடுமை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மருமக எப்போவுமே அந்த கிச்சன்லேயே நின்ன மாதிரியே இருக்கணும். பட் ஒன்றுமே பண்ணவும் கூடாது. அடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுவா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்க வேண்டாமா? இதுலேயும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போனால் வேறு வேலை சொல்லுவாங்க, வேறு வேலை செய்துட்டு இருக்கும்போது கிச்சனில் போக சொல்லுவாங்க. பட் கிச்சனில் அந்த ஒர்க்கை வந்து அவங்க தான் மெயினாக பண்ணுவாங்க. சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனால் அதுக்கும் பிரச்சனை தாங்க. எப்படியும் அந்த கிச்சனை வந்து விட்டே கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே ஒரு கரெக்டான ஒரு வேலை வந்து அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. பட் இது அந்த பொண்ணுக்கு வந்து தெரிகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகி போதாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் பொண்ணு தான், அதே டைமில் அந்த மருமக அப்படிங்கிறதும் பொண்ணு தான், அதே மாதிரி அண்ணி அப்படிங்கிற ஒரு உறவில் இருக்கக்கூடியதும் ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒருத்தங்க ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து போகும்போது எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்பவே யூகிக்க முடியும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணலாம். பட் இதை விட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்றை பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னுட்டுனா கண்டிப்பாக பிரச்சனை வந்து சால்வ் ஆகவே செய்யாது. வந்த பொண்ணை மருமக அப்படிங்கிற ஒரு கோணத்தில் கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சக மனுஷியாக பார்த்துக்கிட்டாலே
பெரிய பிரச்சனையை வந்து நாம் வந்து சமாளிச்சிடலாம். 7th பாயிண்ட், கொண்டு வந்ததை கணக்கு பார்க்குறது. என்ன கொண்டு வந்தா, எவ்வளவு கொண்டு வந்தா, அதுவும் எனக்கு மகளுக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன், அதை காட்டிலும் இவ கூடுதல் கொண்டு வந்திருக்கிறாளா இல்லது குறைவாக கொண்டு வந்திருக்கிறாளா. அதுவும் பார்த்திங்கன்னா வீடுகளில் 2 அல்லது 3 4 பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களில் இவ எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறா, குறைச்சி கொண்டு வந்திருக்கிறாளா, கூடுதல் கொண்டு வந்திருக்கிறாளா அப்படின்ட்டு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ போகிறது அவங்க மட்டும்தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும். இதனா பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஆம்பிஷன், ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் தயவு செய்து அந்த முட்டுக்கட்டை அப்படிங்கிறத தயவு செய்து போட்டுறாதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறதே ரொம்பவே ஷார்ட்டான பீரியட் தான். அதுலேயும் வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான். அதை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகட்டுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் கண்டிப்பாக வந்த பொண்ணை ஒரு சக மனுஷியாக பார்க்குறதுக்கு தொடங்கினாலே பாதி பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண. ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தாங்க, எல்லா வீடுகள்லேயுமே இந்த கிச்சன் அப்படிங்கிறது மெயின் ரோல் பண்ணும். இங்கே இருந்து தான் பிரளயம் வெடிக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அது எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி மட்டும்தாங்க தன்னுடைய அதிகாரத்தையும் சரி, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகனுடைய சம்பாத்தியமாக இருக்கலாம், இல்லை அந்த வீட்டில் உள்ள மெயின் ரோலே பார்த்தீங்கன்னா அவங்க தான் எடுத்து பண்ணியிருப்பாங்க. பட் இனிமேல் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ கைக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சில ஆதங்கத்தோட மட்டும்தான் பல பிரச்சனைகள் வந்து வெடிக்கிறதுக்கு காரணமாகவே இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மருமக வந்து புரிஞ்சுக்கணும், இந்த கிச்சன் வந்து கண்டிப்பாக ஒரு மெயின் ரோல் பண்ணும். கண்டிப்பாக அதில் இருந்து தயவு செய்து ஒதுங்கி மட்டும் போயிடாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஸோ அங்கே இருந்து தான் அவங்க பிரச்சனை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதே. அந்த பொண்ணு சமைக்கவும் செய்யணும், அதே டைமில் சமைக்காதது மாதிரியும் இருக்கணும். அதுவே நல்லா சமைச்சிட்டு அப்படின்னுட்டுனா அந்த பெயரையும் எடுக்கக்கூடாது. என்ன விட்டா பிடிச்சுப்பாளோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மாறி மாறி ஒத்தாசையாக இருந்தால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்க போகிறதே கிடையாது. பட் இந்த மனுஷன் அப்படிங்கிறதே ஒரு ஈகோ தாங்க, அங்கே இருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுறது. த லாஸ்ட் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வீடுகளில் மாமியாரை மட்டும்தான் கண்டு பயப்பட வேண்டியதாக இருக்கும். பட் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா மகளே அந்த ரோலை எடுத்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. மாதிரியான வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 பேரை சமாளிக்கணும். இன்னும் சொல்ல போனால் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதத்தில் அந்த குடைச்சல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. சொல்லியும் சொல்லாமலும் தான் ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு பெண் மட்டும்தாங்க எதிரியாக இருக்க முடியும். எந்த ஒரு ஆணுமே வந்து அதற்கு வந்து போட்டி போடுறது அப்படிங்கிறது கிடையவே செய்யாது. இப்படியான சூழ்நிலையில் உங்கள் வீடு இருந்துச்சு அப்படின்னா எதிரியாகவும் வேண்டாம், சமாளிக்கவும் வேண்டாம், சக மனுஷியாக பார்த்துக்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்.